الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا بلوناهم كما بلونا أصحاب الجنة إذ أقسموا لا يصرمنها مصبحين صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹுவின் பேரருளால் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை நாம் அடைந்து இன்று 24வது தராவி தொழுகை பரிபூர்ணமாக நிறைவு பெற்றிருக்கிறது. வல்ல ரஹ்மான் புனிதமான இந்த மாதத்தில் நாம் செய்த எல்லா இபாதத்துகளையும் முழுமையாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கான நன்மைகளை துன்யாவிலும் ஆகிரத்திலும் நிரப்பமாக தந்தருள்வானாக. நீ வரக்கூடிய நாட்களிலும் அதிகமாக இபாதத் செய்வதற்குண்டான நல்ல நசீபையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று தொழுகையில் சூரத்துல் கலம் அல்லாஹு தாலா ஓதும் பாக்கியத்தை தந்தான். அந்த சூரத்துல் கலமிலே ஒரு தோட்டத்தையும் அதன் சொந்தக்காரர்களை பற்றியும் அல்லாஹு தாலா ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறான். ஒரு தோட்டம், அந்த தோட்டத்திற்கான சொந்தக்காரர்கள், அவர்களை பற்றி ஒரு நிகழ்ச்சியை அல்லாஹ் சொல்கிறான். இந்த சரித்திரம், இந்த சம்பவம் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டு சில வருடங்களுக்கு பிறகு நடந்த நிகழ்வு. யமனிலே சன்ஆ அப்படிங்கிற தலைநகரம், அந்த தலைநகரத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மைல் தொலைதூரத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் தான் இந்த தோட்டம் இருந்தது. மிகப்பெரிய தோட்டம். அந்த தோட்டத்திற்கு சொந்தக்காரர் ஒரு சாலிகான நல்ல மனிதர். அவருடைய பழக்கம் என்னவென்றால், அறுவடைக்கு பிறகு அறுவடையான அந்த பொருளை 3 பகுதிகளாக பிரித்து, ஒன்று தனது சொந்த செலவிற்காக எடுத்துக்கொள்வார், இன்னொரு பகுதியை ஏழைகளுக்கு கொடுத்துடுவார், இன்னொரு பகுதியை மீண்டும் விவசாயம் செய்வதற்கு பயன்படுத்துவார். ஆக ஒரு தடவை அறுவடை செய்தால் அதை 3 வரக்கூடிய அந்த மகசூலை 3 பங்குகளாக வைத்து, ஒன்றை தனது சொந்தத்திற்காகவும், இன்னொரு பகுதி ஏழைகளுக்காகவும், இன்னொரு பகுதி மீண்டும் விவசாயத்திற்கு செலவு செய்வதற்காகவும் அதை வைத்துக் கொள்வார். இப்படியாக நீண்ட நாட்கள் அல்லாஹுவின் கிருபையால் அவர்களுக்கு அல்லாஹ் ஏராளமான பாக்கியத்தை கொடுத்தான், செல்வங்களை கொடுத்தான். அவர் தொடர்ச்சியாக அது செய்து வந்தார். திடீரென அவருக்கு வஃபாத்தானார். அவர் வஃபாத்திற்கு பிறகு அவர்களுக்கு 3 ஆண் குழந்தைகள். அந்த 3 ஆண் குழந்தைகளும் அவர்களுக்கு மத்தியில் ஒரு ஆலோசனை செய்தார்கள். நம்மளுடைய தந்தை அவர்கள் அறுவடை செய்கிற போது அதிகமாக ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறார். இப்பொழுது நமக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறது. அவரை போன்று நாம் பகலில் சென்று அறுவடை செய்வதற்காக போனால் ஏழைகளும் சேர்ந்து வந்து விடுவார்கள். எனவே நாம் அதிகாலையில் இருளாக இருக்கும் பொழுதே, அந்த இருட்டிலேயே நாம் நம்மளுடைய தோட்டத்திற்கு சென்று அதை அறுவடை செய்துவிட்டு வந்துவிட்டால் ஏழைகளுக்கு தெரியாது, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் ஆலோசனை செய்து முடிவு செய்தார்கள். அந்த ஆலோசனை செய்கிற போது அதில் 3 பேர்களில் ஒரு நல்லவர் இருந்தார். நம்மளுடைய தந்தை அழகான வழிகாட்டுதல் செய்திருக்கிறார், நீங்கள் அவரை பின்பற்றியே நீங்கள் செயல்படுங்கள், நீங்கள் உங்கள் இஷ்டத்திற்கு இதுபோன்று செயல்படாதீர்கள், ஏழைகளுக்கும் நாம் கொடுத்தால் அதில் பரக்கத்து ஏற்படும் என்று அவர் சொன்னார். ஆனால் அதை கேட்கவில்லை. நம்மளுடைய தந்தை அவர்கள் விளங்காத மனிதராக இருந்து விட்டார். விளங்காமல் அவர் கொடுத்து விட்டார். இன்று நமக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறது, அவரை போன்று நாம் கொடுத்தால் நமக்கு பற்றாமல் போய்விடும் என்பதாக சொல்லி அப்படியே முடிவு செய்கிறார்கள். அதிகாலையில் எல்லோரும் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது, உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த 3 பேர்களும் சொல்கிறார்கள், சத்தம் இல்லாமல் மெதுவாக நீங்கள் நம்மளுடைய தோட்டத்திற்கு வந்துவிடுங்கள் என்று பேசி முடிவு செய்து உறங்குகிறார்கள். அல்லாஹ்வினுடைய அதாப் அந்த தோட்டத்தில் இறங்குகிறது. இரவோடு இரவாக அல்லாஹு தாலா ஒரு நெருப்பை அனுப்பி அந்த தோட்டத்தை ஒட்டுமொத்தமாக கரித்து விடுகிறான். ஃபஅஸ்பஹத் கஸ்ஸரீம், இருள் சாம்பல், அதாவது கரு சாம்பல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த தோட்டம் அப்படியே மாறிடுது.
இவர்கள் அதிகாலையில் எழுந்திருத்து இருட்டிலேயே அந்த தோட்டத்தை தேடி போகிறார்கள். ஆனால் அங்கே சென்று பார்த்தால் நம்மளுடைய தோட்டம் இருந்த இடம் தெரியவில்லை. ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிறார்கள், நாம் நம்மளுடைய தோட்டத்திற்கு வரவில்லை, வழி தவறி வேறெங்கோ சென்று விட்டோம், நம் தோட்டம் எங்கே என்பதாக தேடுகிறார்கள். அது நெருப்பு கரித்து அது சாம்பலாக்கி விட்டது. ஃபத்தனாதோ முஸ்பிஹீன் அனிகுது அலா ஹர்சிக்கும் மின் குன்தும் சாரிமீன் ஃபன்தலகு வஹும் யதகாஃபதூன் அல்லா யதுகுல் அன்னஹல் மிஸ்கீன். நம்ம இருட்டிலேயே நாம் சென்று விட்டால் ஏழைகளுக்கு அது தெரியாமல் ஆகிவிடும். அவர்கள் யாரும் வரமாட்டார்கள். அறுவடை செய்த அனைத்தையும் நாமே பங்கிட்டு எடுத்துக்கொள்ளலாம் என்பதாக முடிவு செய்து செல்கிறார்கள். அங்கு சென்று பார்த்தால் தோட்டம் அழிந்து விடுகிறது. ஃபலம்மா ரஅவுஹா காலு இன்னா லதால்லூன், நாம் வழி தவறிவிட்டோம் என்று சொன்னார்கள். இல்லை இல்லை, வழி தவறவில்லை. பல் நஹனு மஹ்ரூமூன், நாம் கிடைத்த பாக்கியங்களெல்லாம் நாம் இழந்து விட்டோம், இழக்கப்பட்டோம் அப்படின்னு பேசினாங்க. அப்பதான் அந்த 3 பேர்களில் நல்லவர் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் சொன்னார், கால அவுசத்துகும் அலம்மக்குள்ளக்கும் லவ்லா து சப்பிஹூன். எப்பா, நான் பேசும் பொழுதே உங்கள்கிட்ட சொல்லலை, இது தவறான வழியில் நீங்கள் போகிறீங்க, நம்ம தந்தை காட்டிய அழகான வழிகளில் நாம் செல்வோம் நான் சொன்னேன், நீங்கள் அதை செய்திருந்தா இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருந்தா, அந்த ஏழைகளும் அவர்களையும் நம்மோடு சேர்த்திருந்தால் இன்னைக்கு இந்த நிலை வந்திருக்காத. உங்களுடைய கரங்களில் தான் அந்த சக்தி இருப்பதை போன்று நாளை காலை நாம் செல்வோம், அறுவடை செய்வோம், ஏழைகளுக்கு கொடுக்காமல் முழுமையாக நாம் எடுத்துக்கொள்வோம் என்று நீங்கள் பேசினீர்களே, இன்ஷா அல்லான்னு சொல்லலையே, அந்த ஏழைகளை சேர்த்து கொள்ளவில்லையே அப்படின்னு அவர் நடந்த தவறை உணர்த்தினார். காலு சுபஹான ரப்பினா இன்னா குன்னா வாலிமீன், நடந்த தவறை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நம்ம ரப்பு பரிசுத்தமானவன், நாம் தான் தவறு செய்து விட்டோம் என்று ஏற்றுக்கொண்டார்கள். உடனே தௌபா செய்தார்கள். அல்லாஹு தஆலா அந்த சரித்திரத்தை முடிக்கும் பொழுது எப்படி முடிக்கின்றான் என்றால், தௌபா செய்த பிறகு அவர்களே சொன்னார்கள், அசா ரப்புனா ஐ யுபுதிலனா ஹைரம் மின்ஹா இன்னா இலா ரப்பினா ராகிபூன், நம்ம தவறு செய்து விட்டோம், அல்லாஹ்வினிடத்திலே மீண்டும் நாம் தௌபா செய்து மீண்டு விடுவோம், மீண்டு விட்டால் இதைவிட அல்லாஹ் சிறப்பானதை தருவதற்கு ஆற்றல் உடையவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தௌபா செய்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு இழந்ததையும் சேர்த்து அவர்களுக்கு அல்லாஹ் சிறப்பானதை கொடுத்தான் என்று குர்ஆன் சொல்கிறது. அன்பானவர்களே, இந்த சரித்திரத்திலே நமக்கு கிடைக்க வேண்டிய பாடம் என்னவென்றால், நாம் வாழும் காலத்தில் நன்மையான காரியங்கள் நாம் செய்கிறோம் என்றால் நம்ம பிள்ளைகளுக்கு அதை சொல்லணும். நம்ம மனைவி மக்களுக்கு நம்ம என்ன காரியங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஹயாத்திலேயே நம்ம சொல்லணும். நம்ம அவங்களுக்கு தெரியாமல், பிள்ளைகளுக்கு தெரியாமல் நம்ம செய்துட்டோம்னா, நமக்கு பிறகு நம்ம பிள்ளைகள் தவறுகள் செய்தால் அதனுடைய தண்டனைகள் நமக்கு தான் வந்து சேரும். நமக்கு பிறகு நம்ம பிள்ளைகள் நன்மையான காரியங்கள் செய்தால் அதன் பலன் நமக்கு தான் வந்து கிடைக்கும். அதனால் இருக்கிற காலத்தில் நம்ம நன்மையான காரியங்கள் நம்ம நிறைய செய்யலாம். அந்த விஷயங்களை நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம சொல்லி வைக்கணும். நம்ம மனைவிமார்கள்ட்ட நம்ம சொல்லணும், இந்த மாதிரி காரியத்துக்கு நான் கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அப்படி சொன்னோம்னா நமக்கு பிறகு அந்த பிள்ளைகள் வழி தவற மாட்டார்கள் அப்படிங்கிற செய்தி ஒன்று இதில் இருக்குது. இரண்டாவது, வரக்கூடிய வருமானங்களில் நம்மை அண்டி வாழக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு ஒரு பங்கு நம்ம கொடுக்கும் பொழுது நமது பொருள் பாதுகாக்கப்படுகிறது. மென்மேலும் அல்லாஹு தஆலா அதை வளர்ச்சியை தருகிறான். இதுவும் இதிலிருந்து பாடம். மூன்றாவது ஒரு செய்தி என்னாண்டா, ஒரு தவறு நடந்து விட்டால் தௌபா செய்கிற போது அல்லாஹு தஆலா அந்த தவறினால், அந்த பாவத்தினால் எதை நாம் இழந்தோமோ அதை தௌபாவின் மூலமாக சிறப்பானதாக மாற்றி தருகிறான் அப்படிங்கிற செய்தியும் இந்த சரித்திரத்திலிருந்து 3 விஷயங்கள் விளங்கப்படுகிறது. முதலாவது, வசியத்து அப்படிங்கிறது நமது மார்க்கத்தில் ரொம்ப வலியுறுத்தப்படுது. வசியத்து அப்படிங்கிறது 3 வகையில் இருக்குது. அது முதலாவது என்னன்னு சொன்னால், நம்ம குடும்பத்தார்களுக்கு நம்ம வசியத்து பண்ணுறது, நன்மையான விஷயங்களை சொல்கிறது. இது நபிமார்களுடைய சுன்னத்து. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன் குடும்பத்தார்களை அழைத்து உபதேசம் வசியத்து செய்திருக்கிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வசியத்து செய்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வஸ்ஸாபிஹா இப்ராஹீமு பனீஹி வ யாக்கூபு யா பனிய இன்னல்லாஹ அஸ்தஃபா லகுமுத்தீன ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் பிள்ளைகளை எல்லாம் அழைத்து சொன்னார்கள்,
என் அருமை பிள்ளைகளே, அல்லாஹு தாலா தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை உங்களுக்கு தந்திருக்கிறான். நீங்கள் அதையே வாழ்க்கையில் பின்பற்றி நடங்கள். நீங்கள் இந்த உலகை விட்டு செல்லுகிற போது, ரூஹு பிரிகிற போது முஸ்லீமாகவே நீங்கள் மரணிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க உபதேசம் செய்திருக்கிறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மரண தருவாயில தன் பிள்ளைகளை அழைத்து கேட்டார்கள், அம் குன்தும் ஷுஹதா இது ஹலர யாக்கூப் அல் மௌத் இது கால லி பனீஹி மா தஅபுதூன மின் பஅதி. என் அருமை பிள்ளைகளே, எனக்கு பிறகு நீங்க யாரப்பா வணங்குவீங்க அப்படின்னு கேட்டாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அப்போ அந்த பிள்ளைங்க சொன்னாங்க, காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக இலாஹம் வாஹிதன் வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். என் அருமை தந்தையே, நாங்கள் உங்களுடைய ரப்பையும் உங்களுடைய மூதாதியர்களுடைய ரப்பையும் ஒரே ரப்பாகி அல்லாஹுவை மட்டும்தான் நாங்கள் வணங்குவோம் அப்படிங்கிறத வாக்குறுதி அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்கன்னு பார்க்குறோம். இந்த உபதேசம் இருக்கிற குடும்பங்களுக்கு செய்ய வேண்டிய வசியத்து நபிமார்களிடம் இருந்திருக்கிறது, சஹாபாக்களிடம் இருந்திருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது வசியத் அப்படிங்கிறது, நமது வாழ்க்கையில் நாம் செய்கிற நல்ல அமல்கள், நல்ல பங்களிப்புகள், அதை நம்ம பிள்ளைகள்கிட்ட, நம்ம குடும்பத்தார்கள்ட்ட, நம்ம மனைவிட்ட நம்ம அதை ஷேர் பண்ணணும், அதை சொல்லணும். இந்த மாதிரி இந்த மதரசாவுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறேன், இத்தனை பேருக்கு நான் உதவி செய்துக்கிட்டு இருக்கிறேன், பள்ளிவாசலுக்கு நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம அவங்கள்ட்ட சொல்லியே நம்ம கொடுக்கணும். அப்போ கொடுக்கிற போது நமக்கு பிறகு அவர்கள் அதை தனது வாழ்க்கையில் தனது தந்தை எந்த நல்ல காரியங்களை செய்தாரோ அதை தொடர்ச்சியாக செய்வதற்குண்டான வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கும். நம்ம எதையுமே அவங்கள்ட்ட காட்டாமல் நம்ம செய்துட்டோம்னா அவங்களுக்கு அது பாரம் ஆயிடும். எப்படி அந்த பிள்ளைங்க சொன்னாங்க, நம்ம தந்தை விளங்காதவர், விளங்காமல் கொடுத்துட்டு போயிட்டாருன்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி இப்போ உள்ள பாணியில் சொல்லுவாங்க, அவர் என்ன பண்ணாருன்னே தெரியல, எங்கே பார்த்தாலும் கடன், யார் பார்த்தாலும் தரணும்னு சொல்கிறாங்க, அவர் என்ன செய்தாருன்னே தெரியல அப்படின்னு அதை பெருசாக எடுத்து என்ன செய்வாங்க, நன்மையான காரியங்கள் செய்வதை விட்டு தூரமாயிருவாங்க. முதலாவது நல்லுபதேசங்கள் செய்யணும், அது ஒரு வசியத்து. இரண்டாவது, நம்ம வாழ்க்கையில் ஹயாத்தில் இருக்கும் பொழுது செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லணும். மூணாவது, அதே மாதிரி நம்ம அல்லாஹ் வசதி வாய்ப்பை நம்ம கொடுத்துருக்குறான், நம்ம ஹயாத்துக்கு பிறகு நமக்கு நன்மைகள் வந்து சேரணுங்கிற ஆசை நமக்கு இருக்குது, நம்மளுடைய மொத்த சொத்துல வசியத்து செய்யலாம். எவ்வளோ செய்யலாம்? 1/3 தான் செய்யலாம். நம்மளுடைய மொத்த சொத்துல 3 லட்சம் ரூபாய், 3 லட்சம் வெள்ளி இருக்குதுன்னு சொன்னால் அதில் 1 லட்சம் வெள்ளியை நம்ம வந்து வசியத்து செய்யலாம். 3 லட்சத்தையும் வசியத்து செய்ய முடியாது, 1 லட்சம் வெள்ளிக்கு தான் அனுமதி. ஹஸரத் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மரண தருவாயில் இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க சந்திக்கிறதுக்கு. அப்போ சாத் இப்னு அபி வக்காஸ் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரே மக, நல்ல வசதி வாய்ப்போடு இருக்குது, அதுக்கு கொடுக்க வேண்டிய தேவையெல்லாம் எதுவும் இல்லை, நான் என்னுடைய சொத்து எல்லாத்தையுமே நான் அல்லாஹ்வுக்காண்டி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அப்படிலாம் கொடுக்காதீங்க, 3ல் 1 பகுதியை 3ல் 2 பகுதியை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, கொடுக்கக்கூடாது. அப்போ நான் பாதியை நான் கொடுக்குறேன், அதையும் கொடுக்காத. 3ல் நான் 1 பகுதியை அல்லாஹ்வுக்காண்டி கொடுக்குறேன், சரி 3ல் 1 பகுதியை கொடு, இதுவும் அதிகம்தான், கொடுக்கலான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சாங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுடைய பிள்ளைகளை அடுத்தவர்களிடம் தேவையாக கூடிய நிலையில் விட்டு விடுவதை விட வசதி வாய்ப்புகளோடு நீங்கள் விட்டு செல்வது ஏகச் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்ல வராங்க, இருக்கிற காசு பணத்தை எல்லாம் நீ அல்லாஹ்வுக்காண்டியும் கொடுத்துட்டு உங்கள் பிள்ளைகளை வந்து நீங்கள் ஃபக்கீராக்கி விட்டுட்டு நீங்கள் வர வேண்டியதில்லை, 3ல் 1 பகுதி அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுங்க, இருக்கிற 2 பகுதியை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை கண்ணியமாக நீங்கள் வாழச் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக அன்பானவர்களே, இது 2வது வசியத்து. 3வது இருக்கிறது நம்மளுடைய ஜக்காத்து. உதாரணமாக நம்ம இந்த வருஷம் ஜக்காத்து நம்ம கொடுக்குறோம், நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு, நான் இந்த வருஷம் ஜக்காத்தை முழுமையாக நிறைவேற்றிட்டேன், ஜக்காத்து நம்ம சொத்துல நம்ம எவ்வளோ கொடுக்கணும், இவ்வளோ கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, இன்னும் நான் பிரித்து கொடுத்துட்டேன். அல்லது நம்ம ஜக்காத்தை பாதி தான் நம்ம கொடுத்துருக்குறோம், பாதி கொடுக்கல, நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்லணும், இவ்வளோ ஜக்காத்து நம்ம கொடுக்க வேண்டியது இருந்தது, பாதியை நான் கொடுத்து விட்டேன், இன்னும் நான் பாதி கொடுக்கல அப்படின்னு நம்ம சொல்கிறது. அதே மாதிரி நம்ம யாருக்காவது கடன் கொடுத்துருந்தா அதை நம்ம சொல்கிறது, யாராவது கடன் நமக்கு தர வேண்டியது இருந்தால் அதை நம்ம எழுதி வைக்கிறது, அதை நம்ம பிள்ளைங்கள்ட்ட உபதேசம் பண்ணுறது. அதே மாதிரி ஹஜ்ஜு நமக்கு கடமையாக இருந்தால்
இந்த மாதிரி ஹஜ்ஜு கடமையாகிற அளவுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள் நமக்கு இருக்குது, நான் போகணும்னு நினைத்தேன், என்னால் போக முடியல, எனக்கு பிறகு நீங்கள் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுங்க அப்படின்னு உபதேசம் பண்ணுறது. இந்த மாதிரி மார்க்கம் நமக்கு அழகான முறையில் சொல்லி கொடுத்துருக்குது. இந்த வசியத்தை நம்ம செய்யாமல் போனாதான் நம்ம பிள்ளைங்கள் வழி தவறுவார்கள். நமக்கு பிறகு நம்ம பிள்ளைகளே நமக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அவர் வசதி வாய்ப்போடு இருந்த மாதிரி தான் தெரிஞ்சது, நல்ல வியாபாரம் பண்ணுறாரு, ஆனால் நிறைய கடன், என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது எவ்வளோ பெரிய மன கஷ்டமான வேதனையான செய்திகள். காரணம் என்ன? நம்மளுடைய செய்திகளை யார்கிட்டையுமே நம்ம சொல்கிறதில்லை. நம்ம மார்க்கம் அப்படி இல்லை, எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்துருக்குது. ஒவ்வொரு நாளும் அன்று இரவு வசியத்து செய்யாமல் நீ உறங்க போக வேண்டாம் என்று சொல்கிறது. இன்று நாம் நம்மளுடைய நடவடிக்கைகள் என்ன? யாரிடம் வாங்கியிருக்கிறோம், யாரிடம் கொடுத்திருக்கிறோம்? இன்று அல்லாஹ் பாதுகாக்கணும். கடனுடைய விஷயத்தில் ரொம்ப பலகீனமாக இருக்கிறோம். வாங்கும் பொழுது முக மகிழ்ச்சியோடு புகழ்ந்து எப்படியெல்லாம் வாங்கணுமோ வாங்கிடுறோம். வாங்கின பிறகு வாங்கின கடனையே நம்ம மறந்துடுறோம். திருப்பி கொடுக்கணுங்கிற சிந்தனையும் இல்லை, அதற்கான முயற்சியும் இல்லை, கொடுத்தவர் கேட்டால் சரியான பதிலும் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். கடன் வாங்கியவர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு, கொடுத்தவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. 50 வருஷம் அவர் வாழ்ந்தாலும் அவர் போகிற வரையிலும் அவர் நிற்கணும், காத்திருக்கணும். அவர் போய் அல்லாஹ் இதை நான் மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் நம்ம தப்ப முடியும், இல்லைன்னு சொன்னால் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷஹீதாக இருந்தாலும் கடன் இருந்தால் அவர் நிறுத்தப்படுவார். ஷஹீதை விட அந்தஸ்து தான் இருக்கா? அவ்வளோ பெரிய அந்தஸ்து உள்ளவர் கடன் வாங்கி கொடுக்காமல் இருந்திருந்தால் அவர் கியாம நாளில் அங்கே நிறுத்தப்படுவார். அங்கே நிறுத்தப்படுறது, அங்கே நம்ம காத்திருக்கப்படுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. உட்காரதுக்கு சேர்லாம் இருக்காது, ஏசி போட்டு ஃபேன் போட்டு உட்காருங்க, ஆள் வரட்டும் அப்படியா சொல்லுவாங்க. ஒரு ஓரமாக இருங்க, அவங்க கொடுத்தவர் வர வேண்டியது இருக்குது, வந்த பிறகு நம்ம பேசி முடிச்சு உங்களை அனுப்பி விட்றேன். சூரியன் தலைக்கு மேலே இருக்கும், சின்ன நிழல் கூட இருக்காது, குடிப்பதற்கு தண்ணி இருக்காது, நிற்கணும், உட்காரவும் முடியாது. அவர்கள் வேர்வை தண்ணீரில் மிதந்து கொண்டிருப்பார்கள் ஹதீஸில் வருது. அவர்கள் செய்த பாவத்திற்கு தக்க வேர்வை தண்ணி, சிலருக்கு கரண்டை கால், சிலருக்கு முழங்கால், சிலருக்கு இடுப்பு, சிலருக்கு கழுத்து, சிலர்கள் அப்படியே நீந்திக்கிட்டு இருப்பாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? இது எப்படிடா நடைபெறும்? அல்லாஹ் நடத்துவான், நடத்துவதற்கு சக்தி உடையவன். இன்னதாலிக்க அலல்லாஹி யசீர், அல்லாஹ் சொல்கிறான், இது எனக்கு ரொம்ப லேசுங்கிறான். ஆக அன்பானவர்களே, வசியத்து அப்படிங்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் வாழும் காலத்திலேயே நல்ல விஷயங்களை நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கு சொல்கிறது, நம்ம செய்யக்கூடிய நன்மையான விஷயங்களை நம்மளுடைய குடும்பத்தார்கள், நம்ம பிள்ளைகள், நம்ம மனைவியிட்ட சொல்கிறது. மூன்றாவது, நம்மளுடைய பொருளாதார சம்பந்தமாக யார்கிட்ட நம்ம பொருளை கொடுத்து வச்சிருக்கிறோம், நம்மளுடைய பொருள் எங்கே இருக்குது. நிறைய பேர் வாங்கி போட்ட சொத்தை கூட சொல்லாமல் போயிருக்காங்க, நம்ம பிள்ளைகளுக்கே தெரியல, யாரோ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது நிலைமைகள். ஆக அந்த மாதிரியெல்லாம் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். நம்ம அந்த மாதிரி மார்க்கத்தில் நம்ம வாழலை. எல்லாமே அழகான முறையில் அல்லாஹ் நமக்கு சிறந்த வழிகாட்டுதல். வாங்கின சொத்து எங்கே இருக்குது, யாரை வச்சிருக்கிறாங்க, இது எல்லாமே சொல்கிறது ஒரு சுன்னத். அல்லாஹு தாலா இந்த சரித்திரத்தின் மூலமாக எந்த ஒரு பாடங்களை நமக்கு தந்தானோ அதை நமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து நாமும் நமது குடும்பத்தார்களும் அல்லாஹ்விற்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் பொருத்தமான முறையில் வாழ்வதற்குண்டான நல்ல நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ் நம் பொருளாதாரத்திலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நாம் வாழும் காலத்திலே நம் பொருளாதாரத்தின் மூலமாக என்னென்ன நல்ல காரியங்கள், நல்ல அமல்கள் செய்கிறோமோ அதையே நம்மை பின்பற்றி நம்மளுடைய பிள்ளைகளும் மனைவி மக்களும் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வானாக. கொடிய நோய்கள், ஆபத்துகள், பலா முசீபத்துகள், திடீர் மரணங்கள், மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகளிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய சந்ததிகள், மனைவி மக்கள் எல்லோரையும் காத்தருள்வானாக. நம்மில் யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பரிபூர்ணமான ஷிஃபாவை கொடுத்தருள்வானாக. நம்மில் யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ அல்லாஹ் அவர்களின் பாவங்களை எல்லாம் மன்னித்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை கொடுத்தருள்வானாக. இந்த ரமதானை போன்று இன்னும் பல ரமதானை நமது வாழ்க்கையில் அடைந்து குர்ஆன் ஓதவும், நோன்பு நோற்கவும், நல்ல அமல்கள் அதிகம் செய்வதற்குண்டான நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. இனி இருக்கக்கூடிய இந்த உன்னதமான நாட்களில் லைலத்துல் கத்ர் என்ற உன்னதமான இரவை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். வஸல்லி யா ரப்பி அலன் நபிய்யி முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு